ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, கோலாலம்பூரில் இருக்கேன். கோலாலம்பூரில் வந்து ஒரு சில இடங்கள், முக்கியமான இடங்களை போக போகிறேன். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ எங்கே நிற்கிறேன்னா, துபாய் துபாய் மாதிரியே பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் பின்னால் நிற்கிறேன். அப்படியே ஒவ்வொன்றா அவங்க பார்த்துட்டு போகலாம். இப்போ நான் வந்து துபாயில் உள்ள பில்டிங் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மலேசியாவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் கீழே தான் நிற்கிறேன். இது எந்த ஏரியானா பெட்ரோலியம் ஸ்ட்ரீட். பெட்ரோலியம் ஸ்ட்ரீட்டு இது வந்து காலைல மணி 9 மணி ஆகுது. அதனால் வண்டி போக்குவரத்துலாம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ஒரு இடமா அப்படியே போவோம், என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம அங்கே நேராக போன பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனு கோலாலம்பூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்த பக்கம் பெட்ரோலியம் ஸ்ட்ரீட், சீன பஜார். இது வந்து நைட்டில் தான் நல்லா விசேஷமாக இருக்கும். பகலில் வந்து அந்தளவுக்கு கடை இருக்காது. பெட்ரோலியம் ஸ்ட்ரீட் பார்த்தீங்களா, சீன பஜார் இதுக்குள்ளே காமிக்கிற பாருங்க. இது வந்து எப்படின்னா நைட்டில் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆளுகள் இருப்பாங்க, வியாபாரம் அதிகமாகும். பகல் நேரம்னால கடைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதான் வந்து கோலாலம்பூரில் இருக்கிற சீன பஜார். நைட்டில் வந்து எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். நடக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். கடைகள் நிறையா இருக்கும். நம்ம வந்து நைட்டில் வந்து இந்த பக்கம் வர வாய்ப்பு இல்லை. நைட்டில் வந்து காமிக்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இருக்குன்னு நைட்டில் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து காலையிலே வந்தனால கடைகள் அவ்வளோ வந்து திறக்கலை. அதனால் நம்ம அப்படியே கோலாலம்பூர் பஸ் ஸ்டாண்டை காமிக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு காமிச்சிட்டு அப்படியே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ரொட்டி சென்னை தேத்தனை குடிப்போம். பெட்ரோலியம் ஸ்ட்ரீட் வந்து பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு எல்லாமே எப்படி நேராக வந்த பக்கம் இந்த இருக்கும். இது வந்து ரயில்வே ஸ்டேஷனு, எம்ஆர்டி பஸ்ஸு, இதே மாதிரி எம்ஆர்டி ட்ரெயின். அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போன பக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துடும். அப்படியே நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணி நேராக இந்த பக்கம் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த ஏரியா பக்கம் இப்போ தான் மொதமாக வரேன். ஆனால் எனக்கு வந்து இடம் சரியாக தெரில எதுவும். இப்படி நேரம் வந்து அங்கிட்ட வந்து எல்லாம் பொக்கே ஷாப், கலர் கலராக வச்சுருக்கா பாருங்க பூ. ஸோ பொக்கே சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. பெட்ரோலியம் ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த இப்போ சீன பஜார் பக்கத்தில் வரிசையை பார்த்தீங்களாக்கும் கிஃப்ட் கடையில் நிறையா இருக்குது. இங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பலூன் கடை இருக்குது. மதர்ஸ்டேக்காக பலூனை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போமா என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பலூன் கடை, மதர்ஸ்டேக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரி, நம்ம மதர்ஸ்டேனால ஸ்பெஷலாக போயிட்டு இது கடையில் போய்ட்டு பார்ப்போம். அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேண்ணே. போட்டுக்கணுமா அது? இன்னைக்கு என்ன மதர்ஸ் டே ஸ்பெஷல் இருக்கா இன்னைக்கு? ஆமாண்ணே, இன்னைக்கு மதர்ஸ் டே வந்து அடுத்த மாதம் வந்து 11ஆம் தேதி மதர்ஸ் டே. அதனால தான் இந்த பாருங்க, நம்ம கடையில் வந்து இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் வச்சுருக்குறோம். இதெல்லாம் அப்படியே விற்கிறது. அப்படியே 40 வெள்ளியிலேருந்து 50 வெள்ளிலேருந்து 60 வெள்ளி முட்டை இருக்குது மதர்ஸ் டே நம்ம கடையில். எல்லாமே இந்த ரோஸ்லாம் இருக்குது. வேறு அந்த இது கலர் கலராக இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் இது வேணால் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து ஒரிஜினல் மாதிரி இருக்கும் பாருங்க. நம்ம இந்த கடையில் பேர் என்ன ஒன்றுன்னா, எல்லாமே வந்து இந்த போட்டு இந்த டெக்கோ செய்கிறது, இந்த மாதிரி உள்ளது நம்ம வந்து செய்கிறது எல்லாமே. இந்த பூ அலங்காரங்க இருக்குது. இது முடிஞ்ச உடனே அப்புறம் ஒன்று ஒன்றா ஒரு ஃப்ளெக்சிபிள் வருது இல்லை, அரிரையா வரும். அரிரையா முடிஞ்சு இதோட வந்து ஹெலிவின் வரும். ஹெலிவின்னா சின்னவங்களோட ஹந்துன்னு ஒன்று வரும், அந்த பொம்மைங்களாம் வச்சுட்டு. அது முடிஞ்ச உடனே கிறிஸ்மஸ் வரும். கிறிஸ்மஸ் ஒன்று தீபாவளி முடிஞ்சோடனே சின்ன வரும். ஒன்று ஒன்றா ஃப்ளெக்சிபிளாக வரும். ஒவ்வொரு வருஷங்களுக்கும் பேப்பர் சில பேர் வருவாங்க. இது இனிமேல் தான் எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு போவாங்க மதர்ஸ் டேக்கு இந்த மாதிரின்னு. வந்து அடுத்த மாதம் தான் மதர்ஸ் டே. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வருது மதர்ஸ் டே. இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறது இதெல்லாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் பெலூனு, விதவிதமான பெலூனுங்க இருக்குது. இதெல்லாம் மதர்ஸ் டே என்ன ஜாமான் வாங்குறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பெலூன் இருக்குது, விதவிதமான பெலூனுங்கெல்லாம் இருக்குது எல்லாமே. அந்த மாசுலாம் இருக்குது பாருங்கள். அந்த மாசுலாம் கிடைக்காது சில இது.
மாஸ்க் இந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்குது. வித விதமா. இப்போ இந்த கடைக்கு வரணும், இது எந்த இடத்துல இருக்கு கரெக்டாக சொல்லுங்க. இந்த கடைக்கு வரணும்னா நீங்கள் சொல்லலாம், இது பெட்டாலிங் ஸ்ட்ரீட் சொல்லலாம். 1/8 ஜலம் பெட்டாலிங் ஸ்ட்ரீட்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கடை. எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணுவோம், எல்லாமே இது பண்ணுவோம். எப்படி நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு தான் டெக்கரேஷன் பண்ணாலும் ஆளை விட்டு டெக்கரேஷன் பண்ணி கொடுப்பீங்க? இல்லை, நம்மளே டெக்கரேஷன் பண்ணிடுவோம் சொந்தமாகவே. சொந்தமாக பண்ணி கொடுப்போம். நம்மளே சொந்தமாக பண்ணி கொடுத்துருவோம். என்ன மாதிரி டெக்கரேஷன் வேணும்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி துளசி பல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதோ இந்த மாதிரி வச்சிருப்போம் நம்ம டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கறது. என்ன மாதிரி மாடல் வேணும்னா நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து நம்மளே போயிட்டு அங்கங்க அவங்க கூப்பிட்டாங்க செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரின்னு வந்து யதார்த்தமா வந்து கோலம்பூர்ல ஒரு இடமா இப்போ பார்க்குறோம். போற வழியில மாரியம்மன் கோயில் இருக்கு. மாரியம்மன் கோயில் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பெட்டாலிங் சின்ன பஜார். அது சின்ன பஜார். சின்ன பஜார் இந்த மின்னுக்கு வந்துட்டீங்க. அதான் சின்ன பஜார் காமிச்ச பத்தில சின்ன பஜார். அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பலூன் ஷாப் வச்சிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் அது வந்தாப்புல சாமான்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஆர்டர் பண்ணிடலாம், எப்படி வேணும் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டா அண்ணனே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்க இங்க உள்ள லோக்கல்ல உள்ளவங்க மறக்காம அண்ணன் கடை வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான யாருக்கும் விசேஷம் எதுன்னா தேவையான மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸ்ட்ரீட் பெட்டாலிங் பற்றிலாக்கும் வரிசையாக பற்றிலாக்கும் ஸ்ட்ரீட் கடை நிறையா இருக்குது, ரோட்டர் கடை நிறையா இருக்குது. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு சாப்பாடு கடை இருக்குது. நாங்கள் உள்ளே பார்ப்போம். நல்லாங்களா? இங்கே வந்து சும்மா ஸ்டால் கடை மாதிரி வச்சுருக்காங்க. வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டால் கடை நிறையா இருக்குது. வரிசை ஃபுல்லாக ஸ்டால் கடை தான் இருக்கு. நீங்கள் எந்த ஊர்? இளையாங்குடியா? ஓகே. இங்கே என்னென்ன வியாபாரம் பண்ணுறீங்க? ரொட்டி வேறு என்ன இருக்குது? சும்மா சும்மா சாப்பாடெல்லாம் இல்லை? சாப்பாடு இல்லை, ஒரு ஆள் தான். ஒரு ஆள் தானே? கடையை பற்றியில் ரோட்டோரமாக சிம்பிளாக அண்ணன் வந்து சின்ன கடையை வியாபாரம் பண்ணுறாங்க. சாப்பாடெல்லாம் இல்லாமல் ரொட்டி, கோரிங், சாயா இந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்க, ஜூஸு. சரிண்ணே, ஓகேண்ணே, பார்ப்போம். இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கிட்டு போனால் மாரியம்மன் கோயில் டெம்பிள் போட்டிருக்கு, வாங்க போய் பார்ப்போம். நம்ம இந்த ரோட்டில் தான் வந்தோம். அப்படியே வந்தோம், மெயின் ரோடு வருங்க. இங்கே மெயின் ரோடு பஸ்லாம் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மாரியம்மன் டெம்பிள் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் போன பக்கம் நம்ம அந்த கோலம்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். மாரியம்மன் டெம்பிள் அப்படி போய் பார்த்துட்டு போவோம். இது வந்து கோலம்பூரில் இருக்கிற மாரியம்மன் டெம்பிள். கோயில் வாசல்லே பார்த்தீங்கன்னா கடை நிறைய வச்சுருக்காங்க பாருங்க. பூக்கடை, பூ, மாலை எல்லாமே இருக்கு. மல்லிகைப்பூலாம் இருக்கானே? மல்லிகைப்பூலாம் எப்படி கொடுப்பீங்க? முளம் ஒரு உள்ளி. இது ஊரில் கொடுத்த மாதிரி, தமிழ்நாட்டில் கொடுத்த மாதிரி தானே? அந்த மாதிரி 2 வகை இருக்கா? இது வந்து மாலை என்ன? இது மல்லிகைப்பூ மாலை. மல்லிகைப்பூ மாலையை பற்றிலாம் மலேசியாவில். நீங்கள் எந்த ஊர்ண்ணே? வேதாரண்யமா? நீங்கள் வேதாரண்யம் தானே? பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கீங்க. பூ மாலை, எலுமிச்சம்பழம் மாலை. இருக்கீங்களா? நீங்கள் எந்த ஊர்? பரமக்குடி தானே? சரி சரி. இளையாங்குடி. இளையாங்குடி சாலை. சாலை கிராமமா? சரி சரி சரி. ஆமாம், அது சொன்னால் தெரியாது நிறைய பேருக்கு. இங்கே இது கோயில் விசேஷம் என்னைக்கு நடக்கும்? ஆடி மாதம் தான். இப்போ வாரத்தில் ஒரு நாளுங்கிறது வெள்ளிக்கிழமை எப்பயும் போல நடக்கும், சீசமாக இருக்கும். மற்ற நாளுக்கு வரவங்க அது கம்மியாக தான் வருவாங்கண்ணா.
இங்கே வந்து காலைல எத்தனை மணிக்கு வந்து வச்சுருப்பீங்க? நைட் 8 மணி இருக்குமா? அது வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். அது வரைக்கும் இருக்கும். ஓகே சரி பார்ப்போண்ணே. ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ வந்து மாரியம்மன் கோயிலில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அப்படியே அடுத்து போகிற வழியில் என்ன இருக்குறது அப்படியே ஒன்றா பார்த்துருப்போம். அதுவும் பசிக்குது. நம்ம ஒரு கடையை பார்த்தோமே, அந்த கடையில் போய்ட்டு சாப்பிட்டு போமா. இது போகிற வழியில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிட்டு போவோம். மணி 10 ஆக போகுது. காலை சாப்பாடு இன்னும் சாப்பிடல. பற்றில மலேசியா பஸ்ஸை பற்றில இது எந்த ஊருக்கு போகிற பஸ்ஸுன்னு தெரில. வெள்ளை கலரில் இருக்குது. இது கோலம்பூரில் தான் இருக்குது. அசார்சினி கோலம்பூர் கொத்தராயம் போட்டிருக்கு. அது எங்கே போகிற பஸ்ஸுன்னு தெரியல. இங்கே உள்ள ஏரியாவில் பஸ் பேர் தான் போட்டிருக்கு. இப்போ வந்து அப்படி நம்ம வந்து நேராக எங்கே போகிறோன்னா சாப்பிட போகிறோம். எங்கன்னா இது கோலம் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த ஏரியானா ஸ்ட்ரீட் பெட்டாலிங் பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் இருக்குது. அதையும் காமிக்கிறேன். இந்த இடம் பேர் வந்து பசார்சினி. இந்த பஸ் ஸ்டாப் பேர் பசார்சினி. இந்த பஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீ பஸ். ஃப்ரீ பஸ்னால் எப்படின்னா எல்லாத்துக்கும் ஃப்ரீ கிடையாது. இங்கே உள்ள மலேசியாவில் உள்ளவங்களாம் மலேசியன்ஸ் மட்டும். வேறு ஃபாரினர் நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரு வழி மட்டும் வாங்குறாங்க. இந்த பஸ் எங்கெங்கே போதோ அந்த இடத்துக்கு ஃபுல்லாக ஒரு வழி மட்டும் வாங்குறாங்க. இதாங்க வந்து பஸ் ஸ்டாண்டு. என்ன பஸ் ஸ்டாண்ட்னா கோலம்பூரில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து பசார்சினி பஸ் ஸ்டாண்டு. வேறு அந்த பக்கம் போனவங்க கோத்தரை பஸ் ஸ்டாண்டு தனியாக இருக்கும். இது ஃபுல்லாக பசார்சினி பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸை பற்றிலாம் அந்த பக்கம் இது மேலே வந்து ரயில்வே ஸ்டேஷனு, கீழே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. காலை டிஃபன் இருக்கா? காலை டிஃபன் என்னென்ன இருக்குது? ஓகே இப்போ வாணிஜையில் வந்து நம்ம காலை டிஃபன் முடிப்போம். சாப்பாடுலாம் மதிய சாப்பாடுலாம் எல்லாம் ரெடி ஆச்சு பாருங்க. மதிய சாப்பாடுலாம் ஃபுல்லாக ரெடி ஆச்சு. காய்கறி அவ்வளோ வச்சுருக்காங்க. காய்கறி மீன் கோழி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. நண்பர்களை வந்து ரொட்டி ஒன்று தேத்த ஒன்று காலை டிஃபன். காலை டிஃபன் வந்து எப்போயுமே லைட்டாக சாப்பிடுவேன். ஓகே நம்ம சாப்பிட்லாம். நிறையா பசியாக வச்சு மணி 10 மணி ஆச்சு. சாப்பிட்டு நான் சந்திக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு என்னென்ன இருக்குது? சாப்பாடு என்னென்ன இருக்குது? தோசை இருக்குது, ரொட்டி இருக்குது, ரவா தோசை, மசாலா தோசை, எக் தோசை. எல்லாம் வெஜிடேரியன் அதிகம். வெஜிடேரியன் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. கடை 24 மணி நேரமா? கடை 24 மணி நேரமா? நீங்கள் உங்கள் பேர் என்ன? அத்திமணி. எந்த ஊர்? சிவகங்கை மாவட்டமா? சிவகங்கை எங்கே? முடியல கிராமம். முடியலம்மா? முடியல முடியல. வேறு நீங்கள் எந்த ஊர்? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. இது வந்து வெஸ்டர்ன் ஐட்டம் இருக்குங்களா? ஆமாண்ணா. காலைல 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி. நைட்டு 10 மணி வரை இருக்கும். இது ஃபுல்லாக வெஸ்டர்ன் தானே? அது வந்து தந்தூரி. தந்தூரி எல்லாம் இருக்குது. இங்கே மக்களே பசார்சினி பக்கம் வந்தீங்களாக்கா கடை பேர் என்ன? வின்னி ஜெயா. வாணி ஜெயாவா? வின்னி ஜெயா அண்ணே. அவங்க வந்து தேத்தாரே ஒன்று ரொட்டி தருங்க எவ்வளோண்ணே? கார்டு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு தான். எவ்வளோண்ணே? 410. ஓகே தேங்க்ஸ். ஓகே நண்பர்களே, காலை சாப்பாடு முடிச்சாச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நடக்கிறதுக்கு. நல்லா ரொட்டிச்சு நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து இந்த பசார்சினி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் மார்க்கெட் இருக்குது. அந்த சென்ட்ரல் மார்க்கெட்டில் போய் பார்ப்போம். சென்ட்ரல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா எப்போயுமே நல்லா பிஸியாக இருக்கும். அந்த சனி ஞாயிறு வந்தமாக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கும். அந்த ஏரியாவில் காமிக்கிற மாதிரி. பசார்சினியில் வந்து பசார்சினிலேருந்து நம்ம கில்லாங்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போனால் அங்கே தான் பஸ் நிற்கும்.
நம்ம கில்லாங்க போனோம்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுல, அந்த ஓரமாக வந்திலாக்கா இந்த இடத்துல தான் அந்த கில்லாங்க போகிற பஸ்ஸு நிற்கும். வேறு எங்கிட்ட நண்டு எனக்கு தெரில, எப்பவுமே இங்கே தான் நிற்கும் கில்லாங்க பஸ்ஸு. இந்த பாருங்க சென்ட்ரல் மார்க்கெட். இது வந்து புடராயா பஸ் ஸ்டாண்ட், புடராயான்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து கோத்தரான்னு சொல்லுவாங்க. கோத்தராயா பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஹைவே ரோடு எப்படின்னா சாலம், அந்த கில்லாங் சொன்னீங்களா அந்த ஊருக்கு போகிற ஹைவே இது. பஸ்ஸு போது பாருங்க, சாலத்துக்கு போகலாம், இந்த பக்கம் போகலாம், நிறைய ஊருக்கு போகலாம் அந்த பக்கம். இப்போ நம்ம வந்து அந்த சென்ட்ரல் மார்க்கெட் ஏரியா பக்கம் போய் பார்ப்போம். ஏரியாவை பற்றில அப்படி பரபரப்பாக இருப்பாருங்க. நம்ம அப்போ போனோம்னா சீன மார்க்கெட்டு, நேராக போனால் இங்கிட்டும் போகலாம் சீன மார்க்கெட்டுக்கு. இது வந்து கோத்தராய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இல்லை சென்ட்ரல் மார்க்கெட். இது நேராக போனோமாக்கும் கோத்தராய பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். அதுக்கு முன்னால் வந்து நம்ம சென்ட்ரல் மார்க்கெட்டு ஏரியாவை பார்த்துட்டு போவோம். பாருங்க கடைகள்லாம் இருக்குது பற்றில, எல்லாம் சின்ன சின்ன கடைகள், கோப்பி, ஜூஸு, ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி கடைகள் நிறையா வச்சுருக்காங்க. இதுதான் வந்து சென்ட்ரல் மார்க்கெட். ஓகே, நம்ம அப்படியே நடந்து அடுத்த இடத்துக்கு போவோம். கடைகள்லாம் சின்ன சின்ன கடைகள் பற்றில ரெண்டு சைடும் பார்க்குற சூப்பராக இருக்குல்ல, எல்லாம் டாப்லாம் அடித்து அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ் முஸ்லீம் மாமா ரெஸ்டாரண்ட் இருப்பாங்க. இல்லை காலை வியாபாரம் டைம் முடிஞ்சு, மணி 10:30 ஆச்சு. மதியம் வந்தால் தான் நல்லா கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சென்ட்ரல் மார்க்கெட்டை பார்த்தாச்சு. அடுத்து கோத்தராய பஸ் ஸ்டாண்ட். கோத்தராய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோலம்பூரில் மெயின் பஸ் ஸ்டாண்டு கோத்தராய பஸ் ஸ்டாண்டு. கோத்தராய பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் பற்றிலாம் ஏரியாலாம் இருக்குங்க. இது வந்து பெரிய ஹைவே, எப்பயுமே வந்து பரபரப்பாக இருக்கும் இந்த ரோடு. இந்த மெயின் ரோடு வருங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்கிக்கிறேன் நேராக போய். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சீன ரெஸ்டாரண்ட் இருக்கலாம். வாழைப்பழம் என்னென்ன வாத்து கறி, பன்றி இறைச்சி, பாம்பு கறி எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் நான் பெட்ராலிங் ஸ்ட்ரீட் சொல்லிட்டு காமிச்சேன்ல, அது வந்து பின்பக்கம், இது வந்து முன்பக்கம். அந்த இடத்துலேருந்து நேராக வந்த பக்கம் கிட்ட நம்ம வெளியாகிடலாம். ரெண்டு பக்கம் ரோடு. அது பின்னாலே பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் வருங்க, இந்த துபாய் பில்டிங். ஓகே, இதை தாண்டி போனால் தான் அந்த கோத்தராய பஸ் ஸ்டாண்டு வரும். இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு ஒரு ரோடு, இங்கிட்டு போனால் மஜிந்தியா போயிடலாம். நேராக போனால் மஜிந்தியா. இதாங்க வந்து கோத்தராய பஸ் ஸ்டாண்டு. சூப்பராக இருக்கா? நீங்கள் கேட்கல என்னடா பஸ் ஸ்டாண்டுங்கிற வெறும் டெக்ஸியாக நிற்குது, டெக்ஸி ஸ்டாண்டாக கேட்கல. நீங்கள் பேசுகிறது எனக்கு காது வந்தது. இது வந்து பஸ்ஸு எல்லாம் போயிடுச்சு. அதிகமாக வந்து பஸ்ஸு வந்து நிற்காது, வந்து டக்குன்னு ஆளை எடுத்துருவாங்க. இதுதான் கோத்தராய பஸ் ஸ்டாண்டு, உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நல்லா பெயிண்ட் அடித்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் வரும்போது அழுக்காக இருந்துச்சு, இப்போ நல்லா பெயிண்ட் அடித்து சூப்பராக வச்சுருக்காங்க. இது வந்து மைடின் சூப்பர் மார்க்கெட். இது பார்த்தீங்கன்னா மைடின் சூப்பர் மார்க்கெட். உள்ளே வெளியில் ஃபுல்லாக அது கடை வச்சுருக்காங்க. உள்ளே போனால் மைடின் சூப்பர் மார்க்கெட். இதாங்க கோத்தராய பஸ் ஸ்டாண்டு. எப்படி இருக்குது பற்றில, நல்லா பெயிண்ட்லாம் அடித்து நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டு பஸ் இல்லாமல் வெறும் பஸ் ஸ்டாண்டு காமிக்கிறது தான் எனக்கு இதாக இருக்குது. அம்மா வந்துட்டு ஒரு பஸ்ஸையும் காணேன். அங்கிட்ட வந்து பின்னால் இருக்கிறதுல இது வந்து மைடின் சூப்பர் மார்க்கெட்டு. கடைகள்லாம் நிறையா இருக்குது. பஸ் ஸ்டாண்டு சுற்றி கடைகள் இருக்கு பாருங்க, நிறையா சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. பென்சி ஸ்டோரு, செருப்பு கடை, துணி கடை, நகை கடை, என்னமோ இருக்குது. கடைகள் நிறையா இருக்குது இந்த இடத்துல. இதாங்க கோத்தராய ஏரியா. பார்த்துங்க எப்படி இருங்க. அப்படியே நேரம் போவோம், ஒவ்வொரு இடமா அப்படியே அடுத்து போவோம். இங்கே வந்து ஹோல்சேல் கடை ஒன்று இருக்குது, பசார் ராயா இருக்குது. இல்லை ஜாமான்லாம் எல்லாமே மொத்தமாக மாவுலேருந்து ஜீனிலேருந்து ஏற்றுறாங்க பாருங்க. சாப்பாடு கடை, வேறு பலசர கடை, இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் ஹோல்சேல் அங்கே வாங்கிக்கலாம். ஃபுல்லாக பலசர கடை. காய்கறிலாம் உள்ள வச்சுருக்காங்க, வச்சுருக்காங்க பாருங்க, மாவு மூடை எல்லாம்.
இந்த இடம் வந்து இப்போ மஜி இந்தியா ஏரியா. இங்கிட்டு போனால் மஜி இந்தியா. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்ட ஒரு ரோடு இதெல்லாம் இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பலசர கடை, ஹோல்சேல் ஜாமான்லாம் வாங்கிடலாம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இந்த தெருப்பில் ஃபுல்லாக ஹோல்சேல் கடை தான். சாப்பாடு கடை, பலசர கடை, அதுக்கான ஜாமான்லாம் தேவையான ஜாமான் அங்கே வாங்கிடலாம். மொத்தமாக வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு கடை காமிக்கிற பாருங்க. இந்த பாருங்க, குத்தூப் ட்ரேடிங் செஞ்சுட்டு பாருங்க. இதுக்குள்ளே போய் பாப்பு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜாமான் இங்கே கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. ஆர்டர் பண்ண போதும் டவுன்லேருந்து நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. பாருங்க, ஜாமான் ஆர்டர் பண்ணால் கொண்டு போய் காரில் ஏற்றி விட்ருவாங்க. மக்கள் உள்ள நிற்கிறாங்க. சோப்பு, சிகரெட்டு, தைலம் எல்லாமே வந்து மொத்தமாக கிடைக்கும். எவ்வளோ ஜாமான் இருக்குதுல்ல, எண்ணெய் ஐட்டம் எடுத்துக்கலாங்க. சோப்பு எல்லாமே, இந்த ஸ்நாக்ஸு எல்லா ஜாமான் வச்சுருக்காங்க. பலசருக்கு கடைக்கு தேவையான ஜாமான், ரெஸ்டாரண்ட் கடைக்கு தேவையான ஜாமான் அனுப்பி வச்சுருக்காங்க. கடை பார்க்க சின்ன கடையாக இருக்குது. ஃபுல்லாக ஸ்டோர் ரூமில் வச்சுருப்பாங்க. எல்லாமே மொத்தமாக வாங்கிக்கலாம். வந்து மொத்தமாக நீங்கள் பலசர ஜாமான் வாங்கணுன்னா, இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜாமான் வாங்கணுமா, மொத்தமாக வந்து வாங்கிக்கலாம். ரேட்டு நல்லா கம்மியாக கொடுக்குறாங்க. நான் வர வழியில் தான் இந்த கடையை பார்த்தேன். அனைத்து ஜாமான் வச்சுருக்காங்க. சோப்புலேருந்து சாக்லேட்டு, சிப்ஸு, நிறைய ஐட்டம் இருக்குது. என்ன சொல்லணும்னு தெரில, அவ்வளோ ஐட்டம் இருக்குது. இஸ்மாயிலே வரேன், சாப்பிட்டாச்சா? ஊருக்கு போய்ட்டு எப்போ வந்தீங்க? ஒரு வாரமா? இப்போ போயிட்டுங்களா? சரி வீட்டில் என்ன சரி பார்ப்போம். அப்படியே வந்து ஏரியா போவோம், அப்படியே உங்களை எடுத்துகிட்டு போவோம். அந்த குத்துப் ட்ரேடிங்கு ஜலான்டூன் அச்சஸ்லி அன்னம்புழுதுவோ அன்னம்புழு அம்பர். லெபாம்பாங் பக்கத்தில். பாப்பா ஓகே மக்களே, ரெஸ்டாரண்ட்டு பலசர கடைக்கு தேவையான ஜாமான் மொத்தமாக வாங்கணுமா, குத்துப்புக்கு வந்துருங்க. எங்கே இருக்குன்னா ஜாலன் மஜி இந்தியா. லெபாம்பாங் இருக்குல்ல, லெபாம்பாங் பக்கத்துலேயே தான் இருக்குது. வேணால் வந்து ஒரு ட்ரிப் வந்து வாங்கி பாருங்கள். இப்போ இந்த கடையை பார்த்தாச்சு, அடுத்து லெபாம்பாங்க போய் பார்ப்போம். கோத்தரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நேராக இங்கிட்ட வந்த பக்கம் லெபாம்பாங்கு. நம்ம இப்போ போனால் பலசர கடை, இந்த சைடு போகணும். அந்த பலசர கடைக்கு போனால் ஸ்ட்ரைட்டாக போனால் இப்போ மஜி இந்தியா, மலைக்கரை பள்ளிவாசல், இந்தியா முஸ்லீம் பள்ளிவாசல் எல்லாமே போகலாம். மேலே போகிறது எப்படின்னா எல்ஆர்டி ட்ரெயின் போகலாம். ட்ரெயின் போகலாம் மேலே போகிறது. கீழே வந்து ஃபுல்லாக காரு பஸ்லாம் போகிறது. இங்கிட்ட வந்து அதிகமாக பஸ்ஸு போகாது. ஒரு சில இடத்துக்கு போகிற பஸ் தான் இங்கிட்டு போகும். இங்கிட்டு போனால் இது இந்த ஏரியா ஃபுல்லாக லெபாம்பாங்க. அங்கிட்டு போனால் காரைக்குடி மெஸ்ஸு, தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்குது. இது வந்து இங்கிட்ட போகலாம் கோத்தரை பஸ் ஸ்டாண்டுக்கு. எவ்வளோ ஜாமாக இருக்குது பாருங்க, டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்குது. போகிற வழியில் மலையகர பள்ளிவாசல் இருக்குது, அது காமிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா எல்ஆர்டி ரயில்வே ஸ்டேஷன், மஜி இந்தியா எல்ஆர்டி ரயில்வே ஸ்டேஷன் இதாங்க. ரெண்டு பக்கம் வரும் பாருங்க. அங்கிட்டு போகிற ட்ரெயின் அங்கிட்டு, இங்கிட்டு போகிற ட்ரெயின் இங்கிட்டு. ஒரே படம் தான், மேலேயே 2 ட்ரெயின் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் மஜி இந்தியா எல்ஆர்டி ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே நம்ம நேரம் வந்தோம்னா எல்ஆர்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் பள்ளிவாசல் இருக்குது. அது வந்து மலாய்க்காரங்க பள்ளிவாசல். உள்ள சுற்றுலா வந்து சுற்றி பார்க்குற மாதிரி, டூரிஸ்ட் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இந்த டயத்தில் வந்து டூரிஸ்ட் தான் அதிகமாக இருப்பாங்க. இது வந்து மலைக்கரை பள்ளிவாசல். இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்க தான் பார்த்துக்குங்க. பள்ளிவாசல் வாசல்லே சூப்பராக பார்த்துக்கேன் பாருங்க. அதான் சாயந்தர டயத்தில் வந்து உட்கார்ற மாதிரி நல்லா டூரிஸ்ட் வந்து இப்போ வந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா குடையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, நல்லா உட்காந்துருக்கலாம். ஓகே நண்பர்களே, நான் வந்து முடிஞ்ச வரையும் கோலம்பூரில் ஒரு சில இடம் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து காமிக்கணும்னா எப்படி ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு எடுக்கணும் போகிற வீடியோ. ஏன்னா கோலம்பூர் பெரிய இடம் இல்லையா, அதனால் இந்த ஒரு சில இடத்த மட்டும் காமிச்சிருக்கேன்.
அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த இடங்களில் நம்ம மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு இடமா போய் பார்ப்போம். ஓகே, நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதற்கு நானும் உங்கள் ஜமிக் பாய்.